வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல எள்ளு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலா வீட்ல ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எள்ளுருண்டை பண்றதுக்கு அடிகனமான பாத்திரத்துல 3 கப் எள்ளை சேர்த்து மிதமான சூடுல எள்ளை நல்லா பொரிய விடணும். எள்ளு கொஞ்சம் நல்லா வறுபட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அது வரைக்கும் வறுக்கணும். எள்ளு கருகிடாம பக்குவமா வறுத்தெடுத்துக்கணும். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. அதை இன்னொரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நான் ஏற்கனவே 3 கப் வெல்லத்தை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணி இந்த கடாயில ஊற்றிக்குவோம். அப்புறம் இந்த வெல்லத்தை மீடியம் ஃப்ளேம்ல உருட்டு பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். உங்களுக்கு வெல்லம் ரொம்ப கூடன்னு தோணுச்சுன்னா 1க்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுல வெல்லப்பாகோட பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல வெல்லப்பாக கொஞ்சம் விட்டா அது கையில எடுத்து உருட்ட வரணும். அதுதான் சரியான பதம். இன்னும் உருட்டு பதத்துக்கு வரல. வெல்லப்பாகு நல்லா நுரை விட்டு கொதிக்கிறப்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த பதத்துக்கு போயிடும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பதம் வந்துடுச்சு. இதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இதுல வறுத்த எள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப சுடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அது கை பொறுக்கிற அளவு சூடு வந்தோன்னே கையில கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது இறுகிடும். அதனால கொஞ்சம் சூடா இருக்கிறப்பயே உருண்டை பிடிச்சிடணும். இப்போ சுவையான எள்ளு உருண்டை அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.